வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ நான் ரிமோட் 5.1 கிட்ட ரிமோட் கிட்ட மாற்றுறது எப்படி. இதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த ஒரு பிளாக் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது இருந்தால் தான் நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ண முடியும். நம்மக்கிட்ட ஒரு ரிமோட் கிட்ட மாற்றணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய ரிமோட் கிட்ட யூஸ் பண்ணி ஆகணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிமோட் கிட் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஆட்மாஸ்னு ஒன்று இருக்குது, கம்பெனி இருக்குது, FD003 இருக்குது, HD ரஸ்பாக்ஸ் இருக்குது, G-Start இருக்குது. இது மாதிரி நிறையா இருக்குது, கம்பெனி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு டீகோடர் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல HD ரஸ்பாக்ஸ் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வெவ்வேறு கம்பெனி போது இந்த இடத்துல இது மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, இதற்கு பதிலாக நான் அதை தான் எல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் மார்க் எல்லாமே போட்டிருக்கேன். இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர், 6 சேனல் பவர் ஆம்பிளிஃபையர். இந்த 6 சேனல் பவர் ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு சப் ஒரு 100 வாட்ஸு, சென்டர் 100 வாட்ஸு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட் சரவுண்ட் ரைட் எல்லாம் சேர்ந்து 50 வாட்ஸு. டோட்டலாக 400 வாட்ஸ் பவர். சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும். சிங்கிள் பவர் சப்ளை 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் SMPS கொடுங்க, சூப்பராக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த பவர் ஆம்பிளிஃபையர் நாம் நியூ கம்மர்ஸ், இந்த ஃபீல்டில் எலக்ட்ரானிக்ஸில் நியூ கம்மர்ஸ், பிகினர்ஸாக இருக்கும். பொதுவாக இந்த ரிமோட் கிட் அசம்பிள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட இது 4-5 இயர்ஸ் பிஃபோரே இந்த கிட்டெல்லாம் வந்திருக்கு. இப்போ ஒரு ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கிட் மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. அப்போ ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, எல்லாமே ஆஃப்லைன் இருந்தது. இப்போ ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தான். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா, இந்த வீடியோ ஏன் இப்படி 1, 2, 3ன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு காரணம்னா, இந்த மாதிரி போனால் மட்டும்தான், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் மட்டும்தான் யார் வேணாலும் உங்களுக்கு ரிமோட் கிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், இல்லைன்னா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு 5.1 யாருக்கு அசம்பிள் பண்ண தெரியுதோ அவங்க தான் இந்த ரிமோட் கிட்ட கன்வெர்ட் பண்ண முடியும். நியூ கம்மர்ஸ் பண்ணுறது கஷ்டம். பட் நம்ம நியூ கம்மர்ஸ், பட் இருந்தாலும் எப்படி அட்டன் பண்ணலாம், என்ன வே, ஈஸியான வேல உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும். யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும், இதுதான் நோக்கம். ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த கிட்டு மார்க்கெட்டில் அவைல் வித் ஒரு ரிமோட் வந்துடும், ஒரு ஃபைன் ரிமோட். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ஜென்ரலாக நார்மலாக வரக்கூடிய ரிமோட் தான். இந்த ரிமோட் இருக்கு, காமன் ஃபார் ஆல், எல்லா கிட்டுக்குமே. கூட ஒரு என்கோடர் ஒன்று வரும். அப்போ ஒரு ப்ளூடூத் மாடல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் மாடல். நம்ம என்ன மாடல், பார்ட்டியோட பட்ஜெட் தகுந்த மாதிரி 100 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து 1450 ரூபா வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கிட்டோட ப்ரைஸ் 1750 ரூபா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு புக் பண்ணால் நாளை கிடைக்கும். இங்கே இருக்க எல்லாமே அவைலபிள். HD ரஸ்பாக்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிள். HD ரஸ்பாக்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ HD ரஸ்பாக்ஸ் போல வேறு FD003னா அதனுடைய கனெக்ஷன் வேறு. ஸோ மாறும். ஒரு G-Star கம்பெனியுடைய 5.1 கேட்டு பார்த்தீங்கன்னா அது மாறும். எந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாறுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இப்போ உதாரணமாக பாருங்கள், இந்த கம்பெனியில் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒவ்வொரு கிட்லேயும் உங்கள்கிட்ட இந்த டீட்டெயில் இருக்கும், ஒரு பிரிண்டட் ஃபார்ம் இருக்கும், ஆப்ரேட்டிங் மேனுவல். ஓகேவா, எப்படி இந்த கிட்டை மெர்ஜ் பண்ணுறது, அந்த மோடெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. நாம் நியூ கமர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஓகேவா, இருந்தாலும் ரிப்பீட்டடாக இதை கவனிக்கும் போது புரிஞ்சுக்க முடியும். இதனுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, இது வெர்ஷன் 3, இது வரைக்கும் வந்ததுலே கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வேறு இருக்கும், நிறையா இது தாண்டி தான் வந்திருக்கு. ஓகே, ரொம்ப காம்பேக்ட் சைஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ கப்ளர் இருக்கும், இது ஆட்டோ கப்ளர் இன்க்ளூடடாக இருக்கும் அந்த போர்ட்லேயே. ஓகேவா, பாருங்கள் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும், பெரிய ஐசி இருந்துச்சு, இந்த LCD டிரைவு. பட் அதுக்கு பதிலாக எல்லாமே மினிமைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப காம்பேக்டாக பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ரிமோட் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணும், ரொம்ப முக்கியம். இந்த என்கேஜிங் கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓகே, இப்போது இதுதான் உங்களுக்கு கொடுக்குற ஆப்ரேட்டிங் ஒரு டீட்டெயில்ஸ். இது எல்லாமே
அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்த FD003 அப்படின்னா இதனுடைய கனெக்டிவிட்டி எப்படி கொடுக்கணும், அதை இது வந்து LCD டிஸ்பிளே பேக் சைடு, இது வந்து ரிமோட் கிட்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன மெர்ஜ் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும், HD ரஸ் பாக்ஸ்னால் அதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், ஒரு புலவு கட்டம், ஓகேவா. இது வந்து G-Star, இப்படி ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில் கொடுத்துருக்கு, எல்லா டீட்டெயிலும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எதாவது புரியணுன்னா கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனிக்காரங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த கான்டாக்ட் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தால். சரி, இப்போ பார்க்கலாம். இந்த இதில் பார்க்கலாம். இதில் மெயினாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், இப்போ HD ரஸ் பாக்ஸ்க்கு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் உங்கள்கிட்ட என்ன டீகோடர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஓகேவா. அதனால் இப்போ நம்ம வந்து HD ரஸ் பாக்ஸை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த வீடியோவில் ஒரு FD003 எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் 1 by 1 பார்க்கலாம். அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடுத்துன்னையே ஒரு நியூ கமர்ஸ் ஒரு கன்வர்ஷன் வரும்போது ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும். இருந்தாலும் நாமளும் பண்ணலாம். ஏன்னா ப்ராப்பராக ஒரு ட்ரைனிங் இருந்தது அப்படின்னா யார் வேணால் அசம்பிள் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கிட்டெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ இதை மட்டும் எடுத்துக்கலாம். நான் இதெல்லாம் எடுத்துட்றேன். ஓகே, இப்போது இந்த கிட்டு மட்டும். ஓகே, பாருங்கள், இதுதான் இந்த கிட்டோட டீட்டெயில்ஸ். இதுதான் உங்களுக்கு ஒரு பிக்சர், ஒரு என்லார்ஜ் பிக்சர் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லெஃப்ட் அவுட்புட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர் சப், இதுலேருந்து அவுட்புட் வெளியே வரும். இன்புட் சிக்னல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒன்று ஆக்சிலரி இன்புட், இந்த இடத்துல ஆக்சிலரி இன்புட், கோஆக்சியல் இன்புட்டு, தென் ஆப்டிக்கல் 1, 2 இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பவர் சப்ளை ஒரு 5 volt அடாப்டர் இதோடவே இந்த கிட்டோட வந்துடும். இந்த கிட்டு வேணுனாலும் எங்கிட்ட வாங்கிக்கலாம், அவைலபிள் இருக்குது. இதில் வந்து மோடு செலக்ட் ஒரு சுவிட்ச் ஒன்று இருக்குது. ஆடியோவில் 2.1 5 2 5.1 அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது. இதெல்லாம் இன்க்ளூடு. இப்போது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. முதல்ல இந்த HD ரஸ் பாக்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னா பண்ண வேண்டாம், பண்ண முடியாது, கஷ்டம். ஓகே, இது வந்து அவுட்புட், உங்களுக்கு 6 சேனல் அவுட்புட்டு. இந்த இடத்துல DC இன்புட்டு, பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப். இதில் வந்து உங்களுக்கு வந்து 2.1 5 செலக்டர் சுவிட்சு. இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆப்டிக்கல் 2 1 2 கோஆக்சியல் ஆக்ஸ் இன்புட், இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ சர்க்கியூட்டில் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து அந்த ரிமோட் கிட்டோட மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும். பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 LED இருக்குது. ஒரு LED பவரான LED, மீதி 3 இருக்கு இல்லையா. இந்த 3 LED எரியும் பொழுது அந்த ரிமோட் கிட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு டேட்டா வேணும், ஒரு சிக்னல் வேணும், ஒரு ரெஃபரன்ஸ் வோல்ட் வேணும். அப்போ இருந்தால் தான் நாம் என்ன பண்ணி ரிமோட்டில் நாம் செலக்ட் பண்ணலாம். இது வந்து மேனுவல் கிட்டு, இதுக்கு ரிமோட் கிடையாது. ஆனால் நாம் அசம்பிள் பண்ணக்கூடிய ரிமோட் கிட்டில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த கிட்டை உபயோகப்படுத்தி இதை ரிமோட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்துடலாம். அப்போ ரிமோட்டில் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, பவர் ஆன் ஒன்று இருக்குது, 2 சேனல் 5.1 சேனல் செலக்ட் இருக்குது. ஓகே, ஆப்டிக்கலில் 1 2 இருக்குது, கோஆக்சியல் ஒன்று இருக்குது, ஆக்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நாம் ரிமோட்லேயே அதை கொண்டுட்டு வந்துடலாம், அதனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம். அதுதான் எப்படி அப்படிங்கிறத வீடியோ. அப்போ இந்த டீகோடர் பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதில் கனெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பவர் ஆன் கனெக்ட் பண்ணுறேன், பவர் ஆன் பண்ணுறேன். இந்த ரஷ் பாக்ஸோட உங்களுக்கு வரும். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் எரியுதா, ரெட் எரியுது. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அடுத்து என்னாவது, ப்ளூ எரியுது, ரெட்டு ப்ளஸ் ப்ளூ. அடுத்த சேனல் அடுத்தது. இந்த நேரத்தில் தான் ஆக்ஸ் செலக்ட் ஆகும். அதாவது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் 1, இது ஆப்டிக்கல் 2, கோஆக்சியல். அடுத்த ப்ரெஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே ஆஃப் ஆயிரும். ரெட் மட்டும் பவர் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா.
அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ தான் வந்து ஆக்ஸ் மோடு வந்து இதில் செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட்டு இது நமக்கு தெரியணும். இந்த செலக்ட் ஆகும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம். கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இப்போது இதில் எவ்வளோ பவர் வருது அப்படின்னு செக் பண்ணலாம். மல்டிமீட்டரில் 10 வோல்ட் டிசி ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். இந்த அனலாக் மல்டிமீட்டர் அவைலபிள் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கிங்க, யூஸ் பண்ணி பழகிக்கிங்க, ரொம்ப நல்லது. ஃபியூச்சரில் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சர்க்யூட், ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை அல்லது வேறு ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி அனலாக் மீட்டர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குறிப்பாக மாஸ்பெட்டு, ஐஜிபிடி, டிரான்சிஸ்டர் செக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல். ஓகே, இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸில் கொடுத்துட்டு ப்ளஸ் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்குறேன். எவ்வளோ வோல்ட் வருது? 5 வோல்ட் எக்ஸாக்டாக வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 5 வோல்ட் எக்ஸாக்ட் 10 வோல்ட் டிசி ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கிருந்து இது வரைக்கும் வந்தால் 10 வோல்ட்டு, நடுவில் வரதுனால அது வந்து எவ்வளோ வோல்ட்டு? 5 வோல்ட்டு. சரி, இப்போ பாருங்கள், பவர் ஆன் என்னுடைய ப்ளஸ்ஸு இங்கே என்ன வோல்ட் வருது? நியர்லி 1.8 அல்லது 2 வோல்ட் வருது இல்லையா? சரி, இப்போது எல்லா பின்னிலையுமே அடுத்தடுத்த எல்இடிலாம் அளக்கிறேன், எல்லாத்துலேயுமே 3 வோல்ட் வருது. ப்ளஸ்ஸுங்கிற பாயிண்டில் அளந்துட்டுருக்கேன். இதில் ப்ளஸ் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பவர் ஆன் எல்இடி மைனஸில் வோல்ட் அளக்கிறேன் 0, ப்ளஸ் பாயிண்டில் அளக்கிறேன் வோல்ட் வருது. அடுத்த எல்லா எல்இடிலையுமே ப்ளஸ் மைனஸ் மறுபடியும் அளக்கிறேன், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் வந்து ப்ளஸ் வந்து காமன், ப்ளஸ் வந்து காமன், இது மைனஸ் கிடைக்கிறதும் கிடைக்காத பொறுத்து தான் அந்த எல்இடி எரியும். இப்போ நான் பட்டனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மோடு அமுத்துறேன், ப்ளூ கலர் எல்இடி இப்போ எரியுது. இந்த ப்ளூ கலர் எரியும் போது ப்ளஸில் வோல்ட் வருது, மைனஸில் ரெசிஸ்டன்ஸே கனெக்ட் பண்ணி லோ வோல்டேஜ், அப்போ தான் இந்த எரியுது. அடுத்த எல்இடியில் பாருங்கள், எல்லாத்துலேயும் வோல்ட் வரும் உங்களுக்கு. ஓகே, 3 வோல்ட்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயுமே வரும் உங்களுக்கு. அப்போது அந்த நெகட்டிவ் க்ளோஸ் ஆனால் தான் கண்ட்ரோலர்லேருந்து நாம் மோடு செலக்ட் பண்ணும் பொழுது, இப்போ வந்து ஒரு ஆப்டிக்கல் செலக்ட் ஆகிருக்கு, ஆப்டிக்கல் 1 செலக்ட் ஆகும்போது ப்ளஸ் பாயிண்டில் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் பாயிண்டில் 0 இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், மைனஸ்லேயும் வோல்ட் வரும், ப்ளஸ்லேயும் வோல்ட் வரும். இப்போ அடுத்த மோடு செலக்ட் ஆகிருக்கு, அதில் ப்ளஸில் ப்ளஸ் வோல்ட் வரும், மைனஸில் வோல்ட் வராது, 0, அதாவது லோ வோல்ட்டு, ரெசிஸ்டன்ஸ்லேயே கிரவுண்ட் ஆகிருக்கு, அதனால் லோ வோல்ட். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுது. ஓகேவா? ஸோ மறுபடியும் இப்போ பாருங்கள், எல்லா பின்னிலையுமே வரும், ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துலேயுமே வோல்ட் வரும். அப்படின்னா இந்த 3 எல்இடிக்குமே ப்ளஸ் மைனஸில் வோல்ட் வரும். அந்த மைனஸ் பின்னுக்கு நெகட்டிவ் கிடைச்சா மட்டும்தான் அந்த எல்இடி எரியும். நெகட்டிவ் கிடைச்சா மட்டும்தான் அந்த கோஎக்சியலோ ஆக்ஸோ ஆப்டிக்கலோ ஒர்க் பண்ணும். ஓகே, அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இந்த போர்டில் இருந்து நமக்கு ரெஃபரன்ஸ் சிக்னல் வேணும். அந்த ரெஃபரன்ஸ் சிக்னல் எப்படி கொடுக்கறது, எப்படி கொடுத்து மெர்ஜ் பண்ணுறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த போர்டு இருக்குது, இந்த போர்டில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு கட்டம் போட்டிருக்கு இல்லையா, ஹெச்டி ரஸ் பாக்ஸ் எல்இடி இன்புட்னு கொடுத்துருக்கு, கூடவே செலக்டர் சுவிட்ச் எல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இப்படி எல்லா வித்தியாசமான கோர்சஸ் நடந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றும் எந்த கோர்ஸ் விருப்பமோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படிங்கிறதா சேனலுடைய நோக்கம். இந்த சேனலுடைய நோக்கம் என்னென்னா ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து எல்லோருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம், பிளாக் டயக்ராம் இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும், செய்ய முடியும். ஓகேவா? அதனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரலாம்.
தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். படித்து வச்சுங்க. வாழ்க்கையில் பின்னாடி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே. ஒரு வீட்டுக்கு 10 ப்ராடக்ட் வெயிட்டிங்கில் இருக்குது சர்வீஸுக்காக. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? பக்காவாக பண்ண முடியும். முயற்சி எடுங்க, சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் பாருங்கள், இந்த ஓப்பனில் உங்களுக்கு காமிச்சிடுறேன் அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது கொஞ்சம் தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது ரிமோட் கிட்டு. இந்த இடத்துல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஹெச்டி ரஸ் பாக்ஸ். இதெல்லாம் வெவ்வேறு டீட்டெயில்ஸு. அது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும்போது சொல்லுவேன். இப்போ இந்த என்கோடரோ சப்ளையோ இதெல்லாம் ஈஸி. பட் பிரச்சனை என்னென்னா இதுதான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹெச்டி ரஸ் பாக்ஸை எப்படி இணைக்கிறது அது உங்களுக்கு புரியணும். அது ஒர்க் பண்ணணும். எல்லார்த்திட்டையும் இந்த கிட்டு கையில் இருக்கணும். இந்த கிட்டு கையில் இருந்தால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி தியரிட்டிக்கலாக கேட்டுக்கலாம், புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிக்கல் பண்ணுனா தான் புரியும். எப்பவுமே ப்ராக்டிக்கலில் தான் டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். தியரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இதுதான் கனெக்ஷன். இந்த கனெக்ஷன் எப்படி கொடுத்து ஒர்க் பண்ணுறங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் இப்போ என்ன சொல்கிறேன், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இதான் லேட்டஸ்ட் கிட்டு வெர்ஷன் 3.0 அல்லது 3.0. ஓகே, நான் இதை டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஃபஸ்ட்டு ஹெச்டி ரஸ் பாக்ஸ், தென் FT003, அப்புறம் இன்னொரு மாடல் இப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ தான் புரியும். உங்கள்கிட்ட என்ன டீகோடர் இருக்கோ அதை நீங்கள் இந்த ரிமோட் கிட்டோட மெர்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒருவேளை புரியலாம், ஒருவேளை நியூ கமருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒரு டிராயிங் போட்டு கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.